யாத்ராகமம் 4:12 இப்படியாக இருக்கிறது. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதெல்லாம் உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதெல்லாம் உனக்கு நான் போதிப்பேன்ட்டு. ஒருவேளை இன்றைக்கு மோசையை போல நீங்களும், நான் திக்குவாயனா இருக்கேன், நான் பலவீனமான மனுஷனா இருக்கேன், என்னால் பேச முடியாது, எனக்கு ஒருத்தவங்க முன்னாடி பேச நின்றாலே கையெல்லாம் உதறும், வேர்த்து கொட்டும், டென்ஷன் ஆவேன், ஆங்ஸைட்டி ஆகும், டிப்ரெஷன் ஆகும், எனக்கு பேச முடியாது, அப்படியெல்லாம் நீங்கள் உங்களையே தாழ்வாக நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் மோசையை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு வாயை கொடுத்தது யாரு? ஒரு மனுஷனுக்கு காதை கொடுத்தது யாரு? ஸோ நீ போ, உன்னுடைய சுயபலத்தினால உன்னால் இதை சாதிக்க முடியாது. ஆனால் நான் உன் கூட இருக்கும் பொழுது, நான் உனக்காக பேசும் பொழுது உன்னால் இதை செய்ய முடியும். அதே தாங்க இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சுய பலத்தினால், உங்களுடைய சுய நீதினால் எதுவுமே முடியாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்களுக்குள்ள இன்வைட் பண்ணி, ஆண்டவரே நான் போறேன், நீங்க என் கூட இருந்து பேசுங்க, நீங்க எனக்கு முன்னாடி சென்று இதை சரி பண்ணுங்க அப்படி நீங்க சொல்லும் பொழுது, உங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று, நீங்க பேச மாட்டீங்க, உங்களுக்காக அவர் பேசுவார், அவர் வழக்காடுவார், அவர் உங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் செய்து உங்களுக்கு வெற்றியை தர உண்மை உள்ளவராக இருக்காரு. நீங்கள் சும்மா இருந்தா போதும். God bless you.